தர்மபுரம் ஆதீன மடாதிபதியின் உதவியாளரை தாக்கியும் மிரட்டியும் பணம் பறிக்கும் என்ற கல்வி நிறுவன தாளாளர் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவத்தின் பின்னணி என விரிவாக பார்க்கலாம். வரக்கூடிய செய்தி தொகுப்பில் இந்த செய்தி தொகுப்புடன் தொடர் நிலையின் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழுடன். மயிலாடுதுறை மாவட்டம் நகரப்பகுதியில் 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தருமபுரம் ஆதீனத்தின் சைவ மடம் அமைந்துள்ளது. இந்த ஆதீனத்தின் 27வது தலைமை மடாதிபதியாக ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் பட்டம் வகித்து வருகிறார். இவரது சகோதரரான விருத்தகிரி என்பவர் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான திருக்கடையூர் தேவஸ்தானத்தின் கணக்காளராக பணியாற்றி வருகிறார். இவர் சமீபத்தில் மயிலாடுதுறை போலீசாரிடம் புகார் ஒன்றை அளித்தார். அந்த புகாரில் தருமபுரம் ஆதீனத்தின் ஆபாச வீடியோ மற்றும் ஆடியோ பதிவுகள் தங்களிடம் இருப்பதாகவும் அதை வெளியிடாமல் இருக்க பணம் தர வேண்டும் என்றும் கூறி சிலர் தன்னை மிரட்டி வருவதாக விருத்தகிரி தெரிவித்திருந்தார். குறிப்பாக மடாதிபதியின் உதவியாளராக உள்ள செந்தில், ஆடுதுறை பகுதியைச் சேர்ந்த வினோத் ஆகியோர் தன்னை நேரில் சந்தித்து பணம் கேட்டு மிரட்டியதாகவும் தனது கழுத்தை நெரித்து கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் விருத்தகிரி புகாரில் தெரிவித்திருந்தார். இந்த விவகாரத்தில் செம்பனார்கோவிலைச் சேர்ந்த பிரபல கல்வி நிறுவனங்களின் தாளாளர் குடியரசு, பாஜக மாவட்ட தலைவர் அகோரம், திமுக ஒன்றிய செயலாளர் அமிர்த விஜயகுமார், வழக்கறிஞர் செய்யூர் ஜெயச்சந்திரன் மற்றும் திருவெண்காட்டைச் சேர்ந்த ரவுடி விக்னேஷ் உள்ளிட்டோருக்கு தொடர்பிருப்பதாகவும் விருத்தகிரி குற்றஞ்சாட்டியிருந்தார். இந்த புகார் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தியதில் புகாரில் உண்மைத்தன்மை இருப்பது கண்டறியப்பட்டது. அதன் அடிப்படையில் மடாதிபதியின் ஆபாச வீடியோ மற்றும் ஆடியோ பதிவுகள் இருப்பதாக கூறி மிரட்டல் விடுத்த சம்பவத்தில் மயிலாடுதுறை போலீசார் 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கில் இதுவரை கல்வி நிறுவனங்களின் தாளாளர் குடியரசு, ஆடுதுறை வினோத், ரவுடி விக்னேஷ் மற்றும் இவர்களுக்கு உடந்தையாக செயல்பட்ட ஸ்ரீனிவாஸ் ஆகிய 4 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்களை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த நிலையில் தலைமறைவாக உள்ள மடாதிபதியின் உதவியாளர் செந்தில், பாஜக நிர்வாகி அகோரம், திமுக நிர்வாகி அமிர்த விஜயகுமார் உள்ளிட்ட 5 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் மயிலாடுதுறை பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.